ஒரு கிராமத்து பண்ணையில ஒரு முதலாளிகிட்ட ஒரு பெரியவர் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அந்த பெரியவருக்கு வந்து 8 குழந்தைங்க. பெரியவர்களான குழந்தைகள் வெளியூர்கள்ல இருக்கிறாங்க. இப்போ அந்த முதியவர்கிட்ட அந்த முதலாளி ஒரு ஃபோன வாங்கி குடுக்குறாரு. "இந்தாங்கய்யா, உங்களுடைய பசங்க உங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணி பேசுனாங்கன்னா, இந்த ஃபோன் கண்டிப்பா தேவைப்படும்." அப்படின்னு சொல்லிட்டு அவரு குடுக்குறாரு. கொஞ்ச நாள் வச்சு பார்க்குறாரு, எந்த ஃபோனுமே வரல அப்படிங்கிறதுனால அந்த ஃபோன் வந்து பழுதடைஞ்சிருச்சுங்கிற அந்த இடத்துக்கு பெரியவர் வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுறாரு. இப்ப என்ன பண்றாருன்னா, அந்த முதலாளிகிட்ட அந்த ஃபோன் எடுத்து வந்து குடுத்துட்டு, "ஐயா, நீங்க குடுத்த ஃபோன் வந்து வேலை செய்ய மாட்டேங்குது. இது வந்து பழுதடைஞ்சிருச்சு." அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து குடுக்கும்போது, இப்போ அந்த முதலாளி அந்த ஃபோன வாங்கி பார்க்கும்போது, ஃபோன் வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு திருப்பி அவர்ட்டயே குடுத்து, "நீங்க எடுத்துட்டு போங்கய்யா, ஃபோன் வேலை செய்யுதுன்னு" சொல்லிடுறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் அந்த பெரியவர் என்ன பண்றாருன்னா, அந்த ஃபோன எடுத்து கொண்டு வந்து குடுத்துட்டு, "ஐயா, நீங்க குடுத்த ஃபோன் வந்து மறுபடியும் பழுதடைஞ்சு தான் இருக்கு. அது வேலையே செய்யல." அப்படின்னு சொல்லவும், இப்போ வந்து எந்த அடிப்படையில அந்த முடிவுக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பெரியவர்ட்ட அந்த முதலாளி கேட்கும்போது, பெரியவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, "ஐயா, எங்க பசங்க கண்டிப்பா எனக்கு ஃபோன் பண்ணியிருப்பாங்க. ஆனா அவங்க ஃபோன் பண்ணாலும் இந்த ஃபோன் வந்து இப்ப வேலை செய்யல அப்படிங்கிறதுனால தான் இந்த ஃபோன் அடிக்கவே இல்ல. அதனால வந்து எங்க பசங்க எனக்கு ஃபோன் பண்ணியிருப்பாங்க. ஆனா வந்து இந்த ஃபோன் தான் ரிப்பேரு அப்படிங்கிறத பழுதடைஞ்சிருச்சு." அப்படிங்கிறத வந்து பெரியவர் வந்து அந்த முதலாளிட்ட சொல்றாரு. இப்போ வந்து அந்த முதலாளிக்கு ஒரு உண்மை புரிய ஆரம்பிக்குது. என்னன்னா, அவர்களுடைய அந்த குழந்தைகள் வந்து அவர வந்து தொடர்பு கொள்ளல அப்படிங்கிறத அந்த முதலாளி புரிஞ்சுக்கிறாரு. அதே சூழ்நிலையில, அதே இடத்துல இன்னொரு உண்மையா அவரு என்ன புரிஞ்சுக்கிறாரு அப்படின்னா, தன்னுடைய பெற்றோர்களையும் இதே மாரி தான் வந்து தொடர்பு கொள்ளாம இருக்கிறது அப்படிங்கிறத மிகப்பெரிய தவறு அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணி, அழுதுகிட்டே போய் வந்து அவர் வந்து அவங்களுடைய பெற்றோர தொடர்பு கொண்டு பேசுறதுக்கு முயற்சி பண்றாரு. அந்த பெரியவருக்கு ஏற்பட்ட அந்த கடினமான சூழ்நிலை என்னன்னா, அவருக்கே அறியாமல் இருக்கக்கூடிய அந்த வெகுளித்தனமும், 2வது வந்து அவருக்கு இருக்கக்கூடிய அந்த தனிமையும் தான். அந்த தனிமைங்கிறது தான் அந்த பெரியவர எந்த அளவுக்கு வந்து வாட்டியிருக்கும் அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. பெரும்பாலான நேரங்கள்ல நம்முடைய பெற்றோர்கள் கஷ்டப்பட்டு எல்லாரையுமே வந்து வளர்க்குறாங்க. வளர்ந்த பிறகு பெற்றோர்களை முற்றிலுமாக அவாய்ட் பண்றது அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில வந்து பல இடங்கள்ல நடந்துகிட்டே தான் இருக்கு. என்ன ஒரு சூழ்நிலைக்கு வந்துடுறாங்கன்னா, நம்ம பெற்றோர்களால தான் நம்ம வந்து படிச்சோம், முன்னேறணும், வாழ்க்கையில பெரிய ஆள் ஆயிருக்கோம் அப்படிங்கிறதையே மறந்து, எனக்கு அவங்களோட நெறைய தெரியும் அப்படிங்கிற அந்த சிந்தனைக்கு இப்ப இருக்கக்கூடிய பல பேர் போயிடுறதும், உதாசீனப்படுத்துறதும் அப்படிங்கிறது அதிகமா நடக்குது. அ இது வந்து நம் பெற்றோருக்கு நாம் செய்யக்கூடிய இந்த விஷயம் வந்து, நமக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம குழந்தைகளால நடக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப காலமோ, ரொம்ப நேரமோ ஆகாது. நம்மை விட குறைவாக தெரிந்ததுனாலேயே, அல்லது அவர்கள விட நமக்கு அதிகம் தெரியுது அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலேயே, நம் பெற்றோர்கள வந்து நம்ம வந்து உதாசீனப்படுத்துவது என்பது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம்.